சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, நொந்து நூலானவங்க, நூல் பிஞ்சு பங்கானவங்க அத்தனை பேருக்கு இந்த ஓபரா ஒன்று சொல்றேன். ஏக்மா தோ துக்கடா. அதாவது அதுல 10% கூட இந்த வாய்ஸ் இல்ல. சும்மா ஒரு 4 தடவை பேசி பார்த்து வந்தது. இன்னொரு வாய்ஸ் வந்து எனக்கு இப்பதான் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வாய்ஸ் ரொம்ப எனக்கு கூட நிறைய பழகுனதுனால நம்ம பையன் ஒருத்தன் உங்களுக்கு தெரியுமே. ஆமா ஃப்ரெண்டு. எஸ். ஏய் மாமே ஓட்டே நரடா மாமே. பாண்டு டெலிஃபோன்ல பேசினா எப்படி பேசுவார் கொஞ்சம் பண்ணி காமிங்க. அல்ல யாரு? சென்னை கோயம்புத்தூர் நான் சென்னை பையாபுரியா அண்ணா போகிறேண்ணா காலையில் 9:30 ஃப்ளைட்டு. இந்த பெயிண்ட் அடிக்காத சுவரும் ஃபேரன் லவ்லி போடாத பிகரும் வாழ்க்கைக்கே உருப்படியாத அப்படின்வாங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் அன்னைக்கு ஐ லவ் யூ அப்படின்ட்டுருக்கான். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்ன இருக்காது அப்படி இல்லைங்க. உங்களுக்கு வயசு 26 எனக்கு 28. பரவாயில்ல நான் 2 வருஷம் கழிச்சு கூட வாரேன் அப்படின்ட்டுருக்கேன். 2 வருஷம் மறுபடியும் கொடுக்கல. அப்புறம் சில நேரம் வைராக்கியத்தில் கவிதை மாதிரி எழுதுவாங்க. சொல்லியிருக்கான், நான் கடற்கரையாக இருந்தேன் அவள் அலையா வந்து மோதுவாள் என்று. நான் கோயில் விபூதியாக இருந்தேன் என்னை அள்ளி அள்ளி பூசுவாள் என்று. நல்ல பாடலாக இருந்தேன் பாடுவாள் என்று. சனியம் பிடிச்ச யாருக்கு தெரியும் அடுத்தவனோட ஓடுவாள் என்று. அவனுக்கு ஒரு யாருக்கும் என் உடம்பு தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு மாதிரி சொல்கிறேன். இல்லை பல போராட்டங்கள்னு சொல்ல அட இங்கிலீஷும் பாடுறேன் பாடுறேன் அட விஞ்சாச்சி வந்துரு இல்ல அரசியல சகஜாமப்பா. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. நான் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் கலந்துக்கிறது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். ரஜினி சார் கூட கமல் சார் கூட நடிக்கணும். அந்த மாதிரி இங்கே அசத்த போகிற எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கள் தான். அதனால் இதில் நம்ம வந்து கெஸ்ட்டாக வர்றது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்த மாதிரி, ஒரு கமல் சார் படத்தில் நடித்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு பப்ளிசிட்டி இருக்குது. சந்து பொந்து இங்கு இடுக்கு எல்லாரும் பார்க்குறது அசத்த போகுது யார். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் வந்து பையனையும் பொண்ணையும் 8 மணி ஆச்சுன்னா புடலில் அடித்து உள்ள படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எந்த டிவி ஷோவோ சீரியலோ எதுவுமே பார்க்க விட மாட்டாங்க. சாங் கூட பார்க்க விட மாட்டாங்க. இந்த சனிக்கிழமை என் பையன் அவங்க அம்மா கூட சண்டை போடுவான். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ என்ன அடிச்சே இல்லை, இப்போ நான் ஒன்றே அடிக்கிறேன். 10 மணி வரைக்கும் நான் டிவி பார்ப்பேன். நான் முடிச்சுட்டு சண்டே லீவு தானே, அதுக்காக தான் சனிக்கிழமை வச்சுருக்காங்க. அசத்த போக யாரு இதை பார்த்தா தான் நான் ஸ்கூலில் போய் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது நான் அசத்த முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஏன்னா இப்போல்லாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த அசத்த போக ப்ரோக்ராம் பார்த்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட 2 வயசு 3 வயசு பசங்கள்லாம் கூட மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு காரணம் அசத்த போகுது யாரு. இதில் கெஸ்டாக கலந்துக்கல உண்மையில எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா என் பையனும் இப்போ என்னைய பார்ப்பான். இங்கே அப்பா அவன் அசத்த போறாருப்பான். இல்லை அசத்த போகிறத பார்க்க வந்திருக்கேன் நான். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நிஜமா தான் உண்மையில் நான் தான் சந்தோஷம் பண்ணேன். என்னன்னா எப்பயும் டிவிலே பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து லைவாக பாருங்கிறீங்க. அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சந்தோஷங்களை சரளமாக வழங்கி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் இரவு வணக்கத்தை சொல்லிவிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையிலேயே எங்களுடைய அசத்தல் மல்லை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும் சின்னி சென்ஸ் அவர் நன்றியை சொல்லிவிட்டு, அன்புக்குரிய தூப்பாளினி உஷா அவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு, இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சிரிப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய வையாபுரி சார். நம்ம ஒரு சில நேரங்களில் என்னன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக பேசினா கூட வைய மாட்டார். ஏன்னா வையாபுரி இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண்பாளர். தனக்கென்று ஒரு நடிப்பு, தனக்கென்று ஒரு ரசிகரை வைத்துக்கொண்டு தமிழ் சினிமாவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வையாபுரி சார்களை நிகழ்ச்சிக்கு வருகிறவரும் வரவேற்று, அதாவது வாடிப்போன மலர்களுக்கு கண்ணீர் விடுவதை விட மலரும் மலர்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள் பண்ணுவாங்க. போன கஷ்டம் போனது மாதிரி இருக்கட்டும், வரப்போகிற விஷயங்களில். ஏன்னா சொல்லுவாங்க அடிக்கடி எல்லாரும் சொல்கிற விஷயம் எல்லா மேடையிலையும், சிரிக்கிற வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் ஐயா பண்ணுவாங்க, விலங்குக்கு இல்லை. விலங்குக்கு தேவையில்லை. ஏன்னா மனுஷனை விட சில அபாரண குணங்கள், ரொம்ப அபரிதான குணங்கள்லாம் விலங்குக்கு இருக்குது. இப்போ சுனாமி வந்துச்சு, ஏகப்பட்ட மனிதன் செத்தான், ஒரு சின்ன பூச்சி வண்டு கூட சாகலை. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இயற்கையோடு அதுக்கு இணக்கம் உண்டு. அடுத்த வாரம் ஒரு பூகம் வரப்போனா பன்றிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும், உடனே ஓடி ஒளிஞ்சுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது நாயிடம் நன்றியை கற்றுக்கொண்டான், குதிரையிடம் நட்பை கற்றுக்கொண்டான்,
அதே மாதிரி நரியிடம் வந்து தந்திரத்தை கற்றுக்கிட்ட மனுஷன் இத்தனை விஷயங்களை விலங்கிட்டு இருந்து கற்றுக்கிட்டு இவன் என்னென்ன கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? யானைக்கு பிச்சை எடுக்க கற்றுக் கொடுத்தான், கிளிக்கு வந்து ஜோசியம் பார்க்க கற்றுக் கொடுத்தான். அதாவது ஐந்தறிவிட்டு இவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க இடத்துல உலங்கிட்டு அபரிதமான, அதாவது ஒரு குழந்தை அழுச்சுன்னா பசு பால் கொடுக்கும் குழந்தைக்கு. இது வரைக்கும் எந்த தாயாவது ஒரு விலங்கு பசியாக இருக்குன்னு சொல்லி பால் கொடுத்தா படிச்சிருக்கோமா? அதனால் இனிமேல் கொண்டாவது விலங்கு சிரிக்கல மனுஷனான்னு சிரிக்கிறான்னு சொல்ல வேணாம். விலங்கிட்ட ஏற்கனவே அரிதான குணங்கள் அபாரண குணங்கள்லாம் இருக்குது. மனுஷன் வந்து சிரித்து தன்னை வந்து மனுஷனை ஆக்கிக்கிட்டா தானே ஒழிய 5 பெருசா 6 பெருசான்னு கேட்டால் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை 5 தான் பெருசு. நம்ம சிரித்து 6வது அறிவை வளர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை. இளைஞர்கள்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினா தான் எல்லாம் இருக்குது. இளமைனாலே காதல் தான். காதல் பண்ணுற தப்பு இல்லை. இந்த பேய்க்கு வாக்கப்பட்டால் புளிய மரம் ஏற்றி ஆகன்ற மாதிரி சிலர் குணமே அப்படித்தான். போய் சொல்லியிருக்கார், ஏன்பா என்ன உன் காதலியை பற்றியும் ஏதோ ஹாஸ்பிட்டல் வகுத்தில் கட்டின்னு கூப்பிட்டு போயிட்ட, உடனே திரும்பி வந்துட்டா, அது கட்டிலையாமியா குட்டி அம்மியா காதலியாக போயிட்டாங்க. ஒரே ஏன் காப்பி பொடி வாங்குறக்கா என் மருமக கடைக்கு போனா யாரோ கூப்பிட்டு போயிட்டா. ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க, எப்படி காப்பி குடிச்சிங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை போன பற்றி எனக்கு கவலை இல்லை, காப்பி எப்படி குடிச்சிங்க அந்த ஒரு இதில் இருக்குது. ஏன்னா லவ் பண்ணுறப்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட போய் அன்னைக்கு ஐ லவ் யூ அப்படின்ட்டுருக்கான். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்ன இருக்காது. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு வயசு 26 எனக்கு 28, பரவாயில்ல நான் 2 வருஷம் கழிச்சு கூட வரேன் அப்படின்னு இருக்கேன். 2 வருஷம் மறுபடியும் கூடல. அப்புறம் சில நேரம் வைராக்கியத்தில் கவிதை மாதிரி எழுதுவாங்க. சொல்லியிருக்கேன், நான் கடற்கரையாக இருந்தேன் அவள் அலையா வந்து மோதுவாள் என்று, நான் கோயில் விபூதியாக இருந்தேன் என்னை அள்ளி அள்ளி பூசுவாள் என்று, நல்ல பாடலாக இருந்தேன் பாடுவாள் என்று, சனியம் பிடிச்ச யாருக்கு தெரியும் இப்படி அடுத்தவங்க ஓடுவாள் என்று அவனுக்கு ஒரு யாப்பம். அப்படி இந்த பெயிண்ட் அடிக்காத சுவரும் பேரன் லெவலி போடாத பிகரும் வாழ்க்கைக்கே உருப்படியாது அப்படின்வாங்க. ஏதோ ஒரு குழப்பத்தில் போயிட்டு அப்புறம் சோகத்தில் எல்லா நாளுமே என்னுடைய இருப்பேன் என்று சொன்னாடி, எல்லா நாளுமே என்னுடைய இருப்பேன் என்று சொன்னாயே, என் கல்யாணத்தன்னைக்கு எங்கே போனேன் அன்னைக்கு தானே மெயினாக இருக்கேன். ஏன்னா வேற சிறுசாக பேசுகிறாங்க புரியுமில்ல. அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, என் காதலையும் இப்படி செய்வான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. என்ன செய்யற என்னையவே கல்யாணம் பண்ணுறியான் அப்படியே லவ் பண்ணீங்க இப்படித்தான் இருக்கு. அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டா செத்தே போயிடுவேன்டா, உன்னைய கல்யாணம் பண்ணால் அவ செத்து போயிடுவாடா என்றுகளே. என் நேரம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் அப்போல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த காலத்தில் பொண்ணு வாக்குறப்ப வேறு மாதிரி. ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு காளமாடை வளர்ப்பாங்க. இந்த பிள்ளையும் பெருசாக வளர அந்த காளமாடும் பெருசாக வளரும். இவனாச்சும் பொண்ணு கட்டு வந்தேன் அவுத்துறா காளி அப்படின்னா ஓடி போயிடுவாங்க ஆத்தடி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கெல்லாம் காளமாடை அடக்குனாத்தான் கல்யாணம்னா வடிவல் கணிச்சுக்கலாம் என்ன ஆகும் பாவம். இதே மனுஷன் ஜென்மத்தில் இருக்க வேண்டியதுதான். இப்போ கல்யாணத்துக்கு வந்துடும் அம்மளுக்கு இல்லை, அந்த கல்யாணம் மேட்டுக்கு வந்துடும். கல்யாணம்டாலே பாருங்கள் அப்படியே செல்ல கண்ணுக்கு சிரிப்பான். அப்பா ஒரு 2 குழந்தை இன்னி கல்யாணம் பண்ணி என்ன போகுது. கல்யாணத்தில் இப்போ என்னன்னா ஒரு சந்தோஷம், யாருக்கு கல்யாணம் என்னான்ட்டே தெரியாமல் திருவாங்க. அது சொல்லியிருக்கா, சார் என்னங்க ஏன் சோகமாக இருக்கீங்க, கல்யாணத்தில் வந்து இப்படி முகத்தை சுண்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க 400 ரூபா செருப்பு, அளவத்த செருப்பு, புது செருப்பு, சார் எவனோ போட்டு போயிட்டான். ஐயோ அப்புறம் என்ன செஞ்சேன், அப்புறம் நான் ஏன் செருப்பை தான் போட்டு வந்தேன். என்ன செஞ்சுருக்கேன், அடுத்த செருப்பே பார்த்து வந்திருக்கேன். ஒரு குறுப்பு தனியாகவே தருவாங்க, அதை மட்டும் எப்படி கவுறது என்னான்னு சொல்லி. இன்னும் சில மறதி, என்னங்க மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு மறதி இருக்கு பார்த்தே இல்லை, என்னையா அவசரத்தில் அந்த ஆள் பந்தியில் போய் முதல்ல உட்காந்து சாப்பிட்டு கல்யாணமே அவனுக்குத்தான் அவன் பாவம் அளவட்டு. இன்னும் சிலர் ஒரு ஆள் ஒரு கல்யாணத்தில் 2 முடிச்சான் போட்டான், 3ஆம் முடிச்சு போல என்ன 30,000 பேசியிருந்தான், 20,000 கொடுத்தாங்க, 2 முடிச்சு 10,000 கொடுத்தா 3ஆம் முடிச்சு போடுவாங்க. அப்படி ஆகிப்போச்சு கல்யாணம் வேறு மாதிரி இல்லை. இப்போ அவர் சொல்லியிருக்கார், டாக்டர் மாப்பிள்ளை 5 லட்சம், இன்ஜினியர் மாப்பிள்ளை 10 லட்சம், மனுஷ மாப்பிள்ளை எத்தனை லட்சம் சொல்லுறாங்க. நாங்கள் இன்ஜினியர் எங்களை வச்சு அனுப்புகிறோம், மூலம் எங்களை கட்டி காப்பாக இருக்குது. அப்படி இல்லை, இன்றைக்கி காலம் மாறினதுனால இப்போ ஃபஸ்ட் நைட்னு ஒன்று வரும். ஃபஸ்ட் நைட்டில் வந்து பெருமையெல்லாம் பேசணுமா தப்பாக போச்சு. இந்த அம்மா சொல்லியிருக்கேங்க, நம்ம கல்யாணத்தை இப்போல்லாம் வரதட்சணை வாங்கினா தண்டனையாமே, இப்போல்லாம் அப்படி இல்லையே. இப்போ நம்ம கல்யாணமே ஒரு தண்டனை தானே, இதை விட உங்களுக்கு பெருசாக வரப்போகுது. இன்னும் ஃபஸ்ட் நைட் அப்போ அன்றைக்கினா செங்கல்பட்டில் வந்து ஒரு 10 போலீஸுக்காரை கூட்டு போய் ரூம்பை சுற்றி நிறுத்த வச்சுட்டேன். மாமனாருக்கு பயமாக போச்சு, என்னங்க அப்படின்னு, பாதுகாப்பான உறவு தாங்க நல்லது அப்படின்ட்டு. அவங்க எதுக்கு சொன்னது, இதே போலீஸை கூட்டு போய் நிறுத்தினா நம்ம எனக்கு அதுக்கு மேலே பேச முடியும். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி சில விஷயம் நடக்குதுல. அன்றைக்கி ஒரு அம்மா கல்யாணம் ஆகி 3ஆவது நாளே வாந்தி எடுத்துருச்சு, கோவம் வந்துருச்சு. அந்த பிள்ளையை கூட்டு விறுவிறு மாமனாட்ட போனேன், என்ன என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் ஏமாத்தலையே, நீ பொண்ணு கேட்டு வந்தனைக்கு சொன்னனையா, என்ன சொன்னீங்க, என்ன கேட்ட, பொண்ணுக்கு வயசு என்னான்னு கேட்டேன். 21 வயசு 3 மாதம்னே. ஏன் நீ 3 மாதத்தை மறந்துட்ட, இப்போ வந்து என்ன பிரச்சனை என்ன அர்த்தம். அவன் தெளிவாக பேசியிருக்கான். பொண்ணு வாக்கும்போது தெளிவாக இப்போ கரெக்டாக கேட்டுக்கணும் பொண்ணை பற்றிலாம். ஏன்னா அங்கே பொண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்குது, செவப்பாக பெத்தம்னு வச்சுக்க, வெயில் அலைஞ்சு கருப்பாக போய் இது நான் கருப்பாக பெற்று வச்சுக்கேன், உங்களுக்கு சிரமம் இருக்காது. நான் குடும்பமான பின்னாடியும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும். சொல்லியிருக்கேன், கல்யாணமான இன்னைக்கு 1 வாரம் கூட ஆகலடா, பெட்டியை தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, ஏதாச்சும் கேட்க மாட்டியா, அவள் பெட்டி எதுக்கடா நான் கேட்கணும், இல்லை அந்த விஷயத்தை கேட்க மாட்டேன், பெட்டியை ஒன்று கேட்குறாங்க.
அப்புறம் போயிட்டு சரி போனால் போயிட்டு போகிற வேலைக்காரி வச்சுக்கிற வேண்டியானே வேலைக்காரி வச்சதுனால தான்டா கோச்சிட்டு போனா நீ வேற ஏன்டா இப்படி பண்ணுற நகைச்சுவை அதாவது சொல்லுவாங்க காற்று நுழைய முடியாத இடத்துல கூட ஜோக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறையில் ஆனால் சில துறையில் ஜோக் சொல்லும்போது என்ன ஜோக்கு ஒரு வலிமைனா அது சம்மந்தப்பட்டவங்க சிரிப்பாங்க அதான் பெரிய விஷயம் இப்போ அரசியல்வாதி எடுத்துக்கங்களேன் அரசியல்வாதி வந்து ஒரு ஆள் வந்து பயங்கரமாக திட்டிருக்காரு உன் வலதுகையை நான் வெட்டாமல் விட மாட்டேன் அவரு அசால்ட்டாக இருந்திருக்காரு தொண்டர் கேட்டிருக்காரு என்னங்க உங்கள் வலதுகையை வெட்டாமல் விட மாட்டேன்னு கோவத்தில் போகிறேன் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க ஏன் வலதுகை நீ தானடா அப்படின்னு இருக்காரு இன்னும் பையன் போயிட்டான் நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்லுவான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க அதே போல் ஆன்மீகம்னு இருக்கும் ஆன்மீகம் எப்படி வந்துச்சுன்னா முத அந்த காலத்துலாம் வந்து டாய்லெட் இருக்காது இப்போ வெளியே போகிறதுக்காக ஏதாச்சும் சொம்பில் தான் தண்ணி கொண்டு போயிட்டு குளிச்சுட்டு வருவாங்க ஒரு போயிட்டு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகும்போது முங்கி குளிக்கும்போது எவனாச்சும் செம்பை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி மணலை பறித்து அது கீழே செம்பை வச்சுட்டு மூடிட்டு அடையாளத்துக்காக ஒரு பூவை ஊட்டி வச்சுட்டு போயிட்டார் உள்ளே முங்கி குளிச்சுட்டு வெளியே வர்றார் 100 பூவை ஊட்டி வச்சுருந்துருக்காங்க சாமி ஓலன்னு சொல்லி அவர் வந்து பார்த்துட்டு எது நம்ம தெரியல தோண்டியிருக்காரு ஒருத்தர் வந்து ஏன் சாமியை தோண்டாத பண்ணிருக்கேன் இல்லை ஆரம்பிச்சது நான் தான் என்கிட்டே ஓன் சாமிச்சியா நான் சொம்புக்காக அடையாளத்துக்கு வச்சா நீங்கள் கூட ஒரே மாதிரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி விட்டு அது என்னன்னு தெரியாமல் போயிட்டே இருக்குது குழந்தை வந்து முன்ன இருந்த வேற இப்போ இருந்த வேற பையனை டீ பார்த்துக்கிட்டு இருக்கார் தாத்தா திடீர்னு விளம்பரத்தில் ஒரு ஆபாச காட்சி ஐயோ பையன் வேறு ஸ்கூலுக்குள் விட்டு உள்ளே வரேன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறா அப்படின்னார் குடுக்குடுன்னு ஓடி வந்து இவர் கண்ணை முடிச்சான் என்ன இருந்துச்சு அந்த 6 வயசு மேலே அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கான் அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட எல்லாரும் இன்றைக்கி பார்த்து சொல்லுவாங்க பெரிய பணக்கார் 30,000 ரூபா சம்பளம் வாங்குறன்னு கஷ்டப்படுறான் அன்றாடு கூலி வேலைக்கு போகிறவனும் கஷ்டப்படுறான் அப்போ யார் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் உண்மையிலேயே நகைச்சுவை முழுமையாக உள்வாங்கி கொண்டு சிரித்து இந்த குறுகிய காலத்தை நம்ம நகைச்சுவாக பயன்படுத்தணும்னு சொல்லி அது நாடோடி வாழ்க்கையில் அந்த குறவன் குரல் அவங்ககிட்ட இல்லை சந்தோஷமாக இருக்காது இன்றைக்கி நிலைமை எப்படி சந்தோஷமாக கொண்டு வரன்ற விட இந்த 10 to 11 மணி அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும்ன்றது நான் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் இப்போ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் சொல்லுவோம் அன்பு எங்கே இருக்கோ அங்கே இறைவன் இருப்பான் சிரிப்பு எங்கோ புன்னகை எங்கே இருக்கோ அங்கே தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நீ நல்லா வாய் விட்டு சிரிக்கும் போது குழந்தையா மாறிடுற குழந்தையா மாறும்போது உன்னுடைய மனசு புனிதமாக மாறும்னு சொல்லிட்டு நீ இறைவனை தேடி போவதை விட நீ உன்னுடைய மனசு மென்மையாக இருந்தால் இறைவன் உன்னை தேடி வருவார்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு உறுதியாக இருக்குன்னு சொல்லி நல்லா வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் நிறையா பேர் டிவியில் பார்த்துருக்கேன் எனக்கு ஸ்டேஜ் அனுபவங்கள் கிடையாது நம்ம ஸ்கூலில் படிக்கும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் கணக்கு வரலாறு புவியியல் இங்கிலீஷ் ஒரு 5 இது இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே வராது யாராவது ஒருத்தங்க ஒரு இதில் மைனஸாக இருப்பாங்க அதில் நம்ம ஏதாவது ஒன்று வரலாம் அதுக்கு வந்து பிட்டு அடிச்சுட்டு போவோம் ஆனால் இவர் வந்து லவ்வில் ஆரம்பித்து வீட்டுக்கு போய் பப்ளிக் வந்து அரசியலுக்கு போய் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்காரு பிட்டு அடிக்காமல் உண்மையில் நான் யோசிச்சு என்ன விஷயம்னா ஒரு 4 லைன் பேசுகிறது கூட கொஞ்சம் நேரம் நம்ம தனியாக நின்று பேசி பார்ப்போம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இவ்வளவு கன்டினியூஸ் அது 100வது எபிசோடு வரப்போகுது இல்லை 100 எபிசோடு வரப்போகுது அப்போ இந்த எபிசோடில் வந்து அடுத்த வாரம் வரக்கூடாது அப்போ அந்த அளவுக்கு எவ்வளவு நோட்ஸ் எடுத்துருக்கணும் எவ்வளவு படிச்சிருக்கணும் எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கணும் உண்மையிலே வெரி கிரேட் வாங்க ஜூனியர் கேப்டன் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவரே அவரை எப்படி போயிட்டு இருக்கு நான் நல்லா தான் போயிட்டு இருக்கு தலைவரே ஸோ இன்னைக்கு என்ன அசத்தல் இது விறுவிறு மீட்டரு இங்கிலீஷு மேட்டரு ராத்திரிக்கு கோட்டரு விடிஞ்சாச்சு எந்திரி இந்த வரியை நம்ம ஆக்டருங்கெல்லாம் பேசியிருந்தா எப்படி இருக்கும் இதான் சார் கான்செப்டே ஆரம்பிக்கட்டுமா சார் சூப்பர் தலைவா போட்டு தாக்குங்க அடி செருப்பா விறுவிறு மீட்டரு இங்கிலீஷ் மேட்டர் தான் ராத்திரிக்கு கோட்டரு விடிஞ்சாச்சு எந்திரி இதான் பஞ்சாயத்து திருப்பு வீடு வீடு மேட்டரு அட இங்கிலீஷ் மேட்டரு ராத்திரிக்கு கோட்டரு அட விடிஞ்சாச்சு எந்திரி இல்ல அரசியல சகஜாமப்பா என்ன போனுக்குங்கண்ணா என்ன போனுக்குங்கண்ணா நாங்களும் புறா கேபிள் வச்சாங்கண்ணா நாங்களும் ஒரு வாட்டி வச்சோன்னா இன்னொரு வாட்டி நானே எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கண்ணா விரும்பிட்டேங்கண்ணா நான் இங்கிலீஷும் மாட்டேங்கண்ணா ராத்திரிக்கு கோட்டை வச்சுங்கண்ணா இன்னும் மப்பு ஏற வேலைங்கண்ணா என்ன போட்டுங்கண்ணா என்ன போடுறேங்கண்ணா ஐயோ இது பாருங்க எனக்கு டைரக்ஷன் எடுக்க தான் வரும் விரும்பிட்டு இங்கிலீஷும் மாட்டுறேன் ராத்திரிக்கு கோட்டுறேன் இந்த சேந்திரி மாட்டுமா ஐயா ஐயோ ஒன்னா ஒன்னா மீட்டரு இங்கிலீஷு மேட்டரு விழுந்தாச்சு எந்திரின்னு ஆத்த அடிச்சிச்சுப்பா இங்கிலீஷு மேட்டரு ராத்திரிக்கு கோட்டரு விழுந்தாச்சு எந்திரி வரட்டுமா ஐயா பெருமாளே
என் பொண்டாட்டி போய் சொன்னேன் போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டா ஐயோ வரேன் என்ன வேணும் தம்பி விறு மீட்டரு இங்கிலீஷு மேட்டரு ராத்திரிக்கு கோட்டரு விடிஞ்சாச்சு எந்திரி வரட்டுமா நன்றி 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 ஆனால் பாலமுருகன் சார் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுமே பேர் சொல்ல பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அத்தனை ஆர்டிஸ்ட் பேரும் நமக்கு தெரியுது. வினு சக்கரவர்த்தி சாரை பண்ணுறாரு, பூர்ணன் சாரை பண்ணுறாரு, விஎஸ் ராகவன் சார், விஎஸ் ராகவன் சார். நிறைய விஷயம் என்னன்னா எல்லாரும் இந்த வயசுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உள்ள யூத் ஆர்டிஸ்டுகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த வயசுல பழைய வாய்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு ஆசைப்பட்டுருக்காரு பாருங்க. இல்லை வாய்ஸ் பேசுறது மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து நடிச்சதும் இல்லை அது வந்து டைரக்டரோட ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவரோட டைலாக் நிறையா வருது. ஓஹோ அது ஆமான்ட்டான். அதான் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும்பாங்கல்ல. இல்லை ஆனால் கூட அதை வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஆமாம்மா. ஒரு ஆர்டிஸ்ட் பேர் கூட சொல்லலைங்க. சொல்லலை. அப்புறம் இன்னும் ஒரு துளி கூட ஒரு பயம் இல்லையே மேடையை பார்த்து இல்லை? எந்த ஊர் ராஜா? நான் இங்கே தான் சார். இங்கே தானே? எஸ் சார். பேர் என்ன? பாலமுருகன் சார். பாலமுருகன். படிக்கிறீங்களா? எஸ் சார். எத்தனாவது? 6th சார். அங்கே ஸ்கூலில் இதே கலாட்டா தானா? ஆமாம் சார். அப்புறம் வினு சார் வாய்ஸ், வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அதே மாதிரி வந்து விஜய் சார். ஆமாம். ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க பண்ணும்போது கூட இப்போ அடுத்து நான் இவர் வாய்ஸ் பேச போகிறேன், அவர் வாய்ஸ் பேச போகிறேன்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஐடென்டி ஆகும்னு சொல்லி. இல்லை பாக்கியராஜ் சார் வாய்ஸெல்லாம் தைரியமாக பேசி புரியுது பாருங்களேன். ஆமாம், கண்ணை மூடிட்டே கேட்கலாம். ஆமாம். பாலமுருகன் சார். நீங்கள் படா முருகன். ஆமாம். உருவத்தில் மட்டும்தான் சின்னது. சூப்பர். தேங்க்யூ சார். உலக தொலைக்காட்சியாம் சன் டிவிக்கும் சன் டிவி நேயர்களுக்கும் மற்றும் இன்று நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருக்கும் ஐயா சிறந்த நகைச்சுவை நடிகர் ஐயா வையாபுரி சார் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்களா சார்? வாங்க மகா. சொல்லுங்கள் சார். ஆமாம், என்ன எதுக்கு மோனையோட ஐயா வையாபுரி ஒரு ரைமிங்கோட இருக்கட்டும். ரைமிங்காக அடுத்து பையா கூட போட்டுப்பீங்களா? ஐயா வையா பையா. ஐயா ஐயான்னு சொன்னோடனே நம்ம தான் சொல்லணும் பையான்னு. ஆமாம், அதான் அதுக்கு கேப் விட்டு வச்சிருக்காரு. என்ன வையாபுரி, எனக்கு ஐயான்னு சொன்னோடனே இந்த ஐயா என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன கவுண்டர் காமெடி என்ன சொல்லுவோம்? நான் ஒரு படத்தில் கை கொடுங்க ஆக்ட் பண்ணும்போது தேங்காய் சீனிவாசன் ஆக்ட் பண்ணார். அதில் தேங்காய் சீனிவாசன் கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவார் ஐயா, உடனே தேங்காய் என்ன கொய்யா. நீ ஐயான்னு சொன்னோன்னு அந்த ஞாபகம் வந்தது. ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? இன்று நான் நின்று கொண்டே நகைச்சுவை செய்ய போறேன் சார். ஓகே மகா, சொல்லுங்க சார். அசத்துங்க. தேங்க்யூ சார். அதாவது இன்னைக்கு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போகுது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்ற போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் லைஃப் இஸ் ஷார்ட். அதாவது இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நல்லா சிரித்து ரசிக்க வேண்டியதெல்லாம் ரசிச்சுட்டு வாழ வேண்டிய எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி தான் நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி நேற்று நைட்டு 10,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், இன்னைக்கு காலையில் பார்த்தா சிவகாசி குமார் சார் மண்டை மாதிரி போயிடுச்சு. இல்லை ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு சொல்ல வந்தேன். தாங்க முடியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம அசத்தல் மன்னர்கள் வர்றதை பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் நகைச்சுவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வித்தியாசமாக சொல்ல போனோம்னா என் உடம்பு தமிழ்நாடு மாதிரி, இன்னும் தமிழ்நாடு மாதிரி சொல்கிறேன். இல்லை பல போராட்டங்கள்னு சொல்ல பல போராட்டங்கள் இணைஞ்ச இந்த காலகட்டத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நகைச்சுவையோட நல்லா ரசித்து சிரிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டை ரசிக்கிறான் நான் ஒருத்தன், ஆஹா ஓஹோ சக்க காமெடிடா, ஆஹா ரிதம் கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கே, கொங்காப்போல டிவியில் ஓடிட்டு இருக்க டிவி சீரியல் விளம்பரம், அதை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான். உண்மையான பாட்டு போட்டால் அப்போ எந்த அளவுக்கு நக்கல் பண்ணுவான் பாருங்க. பொது இடங்களில் நடக்கிற நகைச்சுவை மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிதான் புருஷனும் முன்னாடி பேசிக்கிறாங்க. ஏண்டி நீ செஞ்ச வேலைக்கு உன் மேனேஜர் பாராட்டினாராமே? ஆமாங்க பாராட்டினாரு. எங்கே வச்சு பாராட்டினாரு? மடியில் வச்சு தான் பாராட்டுவார். தெரியாது அவங்களுக்கு? மேனேஜரோட புத்தி இன்னைக்கு யாருக்கு தெரியுது? பீச்சுக்கு போனோம்னா பீச்சில் தாங்க முடியாமல் நடக்கும். ஏண்டி மாலா, நான் எப்போ லேட்டாக வந்தாலும் என்னை ஓயாமல் திட்டிகிட்டே இருப்பேன், இன்னைக்கு மட்டும் ஏன் திட்டாமல் இருக்கிறேன்? வேற ஒன்றும் இல்லை, சுண்டல் போட்டேன்னு இன்னும் தீரல, ஃபஸ்ட்டு சுண்டல் வாங்க அப்புறம் பேசிக்கலாம். பாருங்க, பீச்சுக்கு போனால் லவ் பண்ணுறது இல்லை, சுண்டல் வாங்குறதுவே ஒரு குறிக்கோளோட வச்சுருக்கேன். ஒரு நண்பன் ஒருத்தன் தான், டே தம்பி இது என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தா ராசிக்கல் மோரம், ஓசிக்கல் மோரம்னு சுருக்கமாக சொல்லிட்டு போ, ராசிக்கல் மோரம் இந்த மோரம் இந்த மோரம். அதே டாக்டர்கிட்ட போனோம்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவான், ஊர் உலகத்தில் இல்லாத எல்லா நோயும் அவனுக்கு தான் இருக்கும். அல்சரு, கேன்சரு, புத்துநோய், வயிற்று வலி, எல்லா நோயும் ஒருத்தனுக்கு இருக்கும். பேர் ஆரோக்கியராஜ்னு வச்சுருப்பாங்க. பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறவன்
அவன்கிட்ட என்னதான் பேச முடியுது பாருங்க. எந்திரிச்சு நடக்கிறது கூட தெம்பு இல்லாம இருப்பான், சூம்பி போய் உட்காந்துருப்பான். பேர் திருப்பூர் சக்தின்னு வச்சிருப்பாங்க. தாங்க முடியாம நடக்கும் சில இடங்கள்லாம். சார் சார் டெய்லி நைட்டு என் கடவுள ஸ்னேகா வராங்க. அப்படியாப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நேரில் வர மாதிரி பண்ணுங்க. நாடுகிட்ட போய் முறையிடுற விஷயமா அதெல்லாம். இதுக்கு மேலே பார்க்க போனோம்னா குடும்பத்தில் இல்லை நகைச்சுவே இல்லை. என் பையனுக்கு பயம்னா நான் என்னன்னு உணர்த்திட்டேன். அப்படி என்னடா உணர்த்தினேன்? வேற ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வேணும். பொண்டாட்டியை கண்டா இன்னைக்கு பொருளையும் காணாமல் போயிடுது. அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறாங்க. போகும்போது கேட்குறேன், பொண்ணு எந்த மாதிரி டைப்பு? என் பொண்ணு புள்ளி வச்சா கோலம் போடுவா, எள்ளுனா என்னையா வந்து நிற்பா, ஆக மொத்தம் சொல்கிற காரியத்தை கேட்க மாட்டான். தான் சொல்கிறது. அதனால் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கைன்ற நாடக மேடையில் நம்ம நிச்சயமாக நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. கருவறையில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன், நாட்டில் ஒரு சாதனை புரிந்து விட்டேன், வாழ்வின் இலக்கணம் கண்டு விட்டேன், நகைச்சுவை உணர்வே இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், இன்று என் உடலை விட்டு உயிர் வெளியேறிவிட்டது, உயிர் பிரிந்த பிறகுதான் தெரிந்தது கருவறை வாழ்க்கை முதல் கல்லறை வாழ்க்கை வரை பெண் துணை வேண்டும் என்று. கருவறை வாழ்க்கை முதல் கல்லறை வாழ்க்கை வரை பெண் துணை மட்டும் இல்லாமல் நகைச்சுவை உணர்வும் வேண்டும் என்று ஒரு கவிஞன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கவிதை எழுதுறானா, இப்போ நகைச்சுவை உணர்வுன்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை? அந்த நகைச்சுவை தாகத்தை வாரம் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு அள்ளித்தர ஒரே நிகழ்ச்சி நம்ம சன் டிவியில் அசத்த மன்னர்கள் அசத்த போதையார் நிகழ்ச்சி தான் சொல்லிட்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சூப்பர் மகா, சர வெடியாக அடிச்சிட்டிங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் சொன்ன அந்த கருவறை மேட்ரு நல்லா இருந்தது. வையாபுரி சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஆரம்பிக்கும்போது அதான் சொன்னேன். அங்கங்கே பார்த்தா சின்ன பசங்கள்லாம் கூட நல்லா பேசி மிமிக்ரி பண்ணி இந்த ஷோ பார்த்து நிறையா பேர் டிவி பார்க்கும்போது அவனு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வயசு என்ன இருக்கும்? எனக்கு 15 சார். 15. அப்போ அடுத்து 15 மாதம் குழந்தைய வந்து இறக்கிவார் நினைக்கிறேன் ராஜ்குமார். இல்லை, அதுக்கு லேட்டு தான் இது. ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டலில் இருக்குது. டிஸ்சார்ஜ். இதை விட ஆச்சரியம், ஒரு 8 மாதம் குழந்தை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படியா? வயதுக்குள்ளே இருக்கு. அதான் இன்னும் 2 மாதம் போட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் 2 மாதம் போட்டுன்னு வெயிட் பண்ணுறாரு. இல்லை, அந்த அம்மாவே கொண்டு வந்து நிறுத்தி அந்த வயதுக்குள்ளேருந்து அந்த ஆளை வந்து காமெடி பண்ண வைப்பார். ஓஹோ, அதனால் ரொம்ப பிரமாதம் ராஜா. அது மட்டும் இல்லை, நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை பற்றி பேசினதெல்லாம் ஓகே. சின்ன சார் சொன்ன மாதிரி கடைசியில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனமும் பேசுனீங்க. நிறையா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்துருக்கீங்களா? அதெல்லாம் போக மாட்டேன் சார். போனதில்லை. அப்புறம் எப்படி அதெல்லாம் தெரியும்? க்ளோஸ் அப் வைங்க, லிப் வைங்கன்னு வழக்கமாக பேசிக்கிற டைரக்டர் சார் அடிக்கடி சொல்லுவார். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.